நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரிஷிகள் வசிஷ்டர் எங்களுக்கு மார்க்கதரிசனம் அளிக்காதிருந்தால் இத்தகைய ஒரு பொருத்தமான மாளிகை நமக்கு அமைய பல காலங்கள் காத்திருக்க நேரிட்டிருக்கலாம். தாமதமின்றி நாங்களும் விரைந்தோம். சற்றும் நாங்கள் தாமதித்திருந்தால் தசானந்தர் தமது பிரதிமையை கரைத்திருப்பார். அக்கா, தாம் ஆசனத்தில் அமருங்கள். உணவை நானே பரிமாறுகின்றேன். இல்லை பார்வதி, இன்று ஒரு தினம் அந்த பாக்கியத்தை எனக்கு அளி. நீ ஈசன் அருகே அமர்ந்து கொள். அவரோடு நீயும் உணவு உட்கொள். இது இன்று நம் அனைவருக்கும் மகத்துவமான ஒரு தினம். இல்லை அக்கா, நானே பரிமாறுகிறேன். எப்படியும் எனக்கு பசியும் இல்லை. அது சரி, மாளிகை அமையவிருப்பதால் பசியையும் மறந்திருப்பாய் இல்லையா? காலச்சக்கரத்தில் மாற்றம் செய்வது உகந்ததல்ல. நாம் நமது பிள்ளைகளின் நலனிற்காக இயற்கை விதித்த நியதிகளை துஷ்பிரயோகம் செய்வதும் உச்சிதமல்ல. இது என்ன விந்தை தசானந்தரே? கைலாயத்தில் மாளிகையா? உண்மையை உரைத்தேன். அதற்கு உதவ வேண்டும் விஸ்வகர்மா அவர்களே. வாஸ்து சாஸ்திரத்தில் தாமே இணையற்றவர். ஆகையால் இந்த பெரும் பணியினில் தாமும் பங்கேற்பதை விரும்புகிறேன். இது என் பாக்கியம் தசானந்தரே. அத்துடன் வாஸ்து சாஸ்திரத்தில் தாமே மிக பெரும் நிபுணராக இருந்தும் எனக்கு வாய்ப்பளிப்பதும் மகிழ்ச்சியே. எனில் உடன் கைலாயம் செல்வோம். எனினும் அதற்கு முன் குபேரபுரி செல்வோம். தமையன் குபேரனை சந்திப்போம். வாருங்கள். ஆகட்டும். நாராயண நாராயண. பிரபு, இறுதியில் கைலாயத்தில் மாளிகை ஒன்று அமைக்கும் பணி துவங்கியது. இனிமேல் அன்னை பார்வதிக்கு முன் நிற்பதில் எனக்கு சங்கடமேதும் இல்லை. அத்துடன் கைலாயத்தில் கலகம் ஏதும் ஏற்படவும் வாய்ப்பில்லை. வருக தசானந்தா, எத்தகு உதவி தேவை? தமது பொக்கிஷ அறையிலிருந்து ஸ்வர்ணம் தேவை. நான் கைலாயத்தில் எமது ஈசனுக்காக ஸ்வர்ணத்தால் ஒரு மாளிகையை அமைக்க எண்ணுகிறேன். மாளிகை ஒன்று கைலாயத்தில் அமையவிருப்பதே வியப்பளிக்கிறது. அத்துடன் அந்த மாளிகையை ஸ்வர்ணத்தால் அமைக்க உள்ளாயா? ஆமண்ணா, என் பக்தியின் வலிமையையும் எமது மகாதேவரது மகோன்னதத்தையும் ஒரு ஸ்வர்ண மாளிகையை பிரதிபலிக்க இயலும். என் செல்வம் யாவிலும் என்னை காட்டிலும்
ஈசனுக்கே அதிகாரம் உள்ளது. இருப்பினும் உனக்கு ஸ்வர்ணத்தாலான பாறைகள் தேவைப்படலாம். அத்தகு அநேக கற்களை கைலாயத்தில் சேர்ப்பிப்பதில் பல காலங்கள் உருண்டோடும். நீ விரும்பினால் என் புஷ்பக விமானத்தில் எடுத்து செல். தாம் ஸ்வர்ணத்தை அழியுங்கள், எனக்கு அதுவே போதுமானது. அதை கைலாயத்தில் சேர்ப்பிக்கும் உபாயம் ஒன்று என் சிவபக்தியினாலேயே சாத்தியமாகும். நீ மாயையின் வசத்திற்குள் சிக்கிக்கொண்டிருக்கிறாய். மாளிகை மீது மோகம், புதல்வியின் திருமணம் குறித்து ஆவல், இவை அனைத்தும் மாயையின் அங்கங்களே. இல்லை சுவாமி, இவை ஏதும் மாயை அல்ல. அனைத்தும் நமது கடமைகளின் அங்கங்கள். அதனை முழுமை செய்யாமல் தவிக்கிறோம். அதுவே துன்பம் அளிக்கிறது. அதனால் தான் போஜனத்தை மறுத்தாயா? அதற்கு உடன்பட்டு உன் விருப்பத்திற்கு நான் இணங்க வேண்டுமா? இல்லை சுவாமி, எதையும் உண்பதற்கு என் உள்ளத்தில் இச்சையே எழவில்லை. இனி ஆயுவுக்கும் இந்துமதிக்கும் நான் எத்தகு விடையை அளிக்க இயலும் என்றே குழம்புகிறேன். இச்சமயம் அவர்கள் திருமண ஆயத்தங்களை துவக்கி இருப்பார்களே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகரிஷி, இனி நகுஷன் சிறிது காலமே இங்கு வசித்திருப்பான். ஏனெனில் விரைவிலேயே அன்னை பார்வதி இவனது வயதை அதிகரிப்பார்கள். தொடர்ந்து இவன் அசோக சுந்தரியை மணக்க உள்ளான். ஈசனிடம் இதற்கு அனுமதியும் பெறுவதாக அன்னை பார்வதி தேவி எங்களுக்கு நம்பிக்கை அளித்துள்ளார்கள். இனி தாம் நகுஷனுக்கு அளிக்கும் கல்வி பயிற்சியை விரைவிலேயே நிறைவு செய்யுங்கள். எனினும் நகுஷனது கல்வி பயிற்சி பூர்த்தி அடைய காலம் உள்ளது. அத்துடன் கல்வி ஞானத்தை பெறுவதில் துரிதத்தை கையாள்வது என்றுமே நற்பலன்களை அளிக்க இயலாது. எனினும் ரிஷிகளே, கல்விக்கு எல்லை இல்லை. பயிற்சி வாழ்க்கை முழுவதும் அளிக்கப்படலாம். ஒருவேளை நகுஷனது கல்வி பயிற்சி பூர்த்தி அடைய காத்திருந்தால் பின் அசோக சுந்தரியோடு இவனுக்கு எவ்வாறு விவாகம் நிகழும்? விவாகத்திற்கு பின்னர் நகுஷனுக்கு கல்வியை தொடர்ந்து போதிக்கவும் இயலுமே. மகரிஷி, இனி எமக்கு விடையளியுங்கள். திருமண ஆயத்தங்களை துவங்க வேண்டும். உகந்த சுகவேளை அமைந்ததும் நகுஷனை அழைத்துச் செல்ல வருவோம். விடை பெறுகிறோம் ரிஷிகளே. அவர்களுக்கு எடுத்துரைப்பது அவசியம் பார்வதி. காத்து
காத்திருப்பதை தவிர்க்க இயலாது. எனினும் சுவாமி, அந்த கட்டத்தை நாம் கடந்தாரது. இனி அவர்களிடம் நாம் தற்போது விவாகம் நிகழாது என கூறுவது சாத்தியமாக வாய்ப்புகள் இல்லை பிரபு. மாயையின் சதிவலையில் அகப்பட்டுள்ளாய் பார்வதி. இக்கணம் என் வார்த்தைகள் யாவும் உனது புரிதலுக்கு அப்பாற்பட்டது. தசானந்தரே, தாம் செய்ய விளைவது என்ன? வீணையின் நாதம் தீவிரமானால் அத்தகுதொரு ஆற்றலை இந்த உலகில் நான் உருவாக்கினான். இங்குள்ள பொற்பாறைகள் யாவும் தாமாக கைலாயம் நோக்கிச் செல்லும். அது சாத்தியம்தானா? அத்தகு நிகழ்வை நான் கேள்வியுற்றதே இல்லை தம்பி. இதற்கு முன் என்னை போன்ற ஒரு சிவபக்தன் தோன்றவில்லை. என் ஈசனின் பெயரிலேயே உள்ள ஆற்றலை அண்ட சராசரங்களுக்கும் நிரூபிக்கின்றேன். ஓம் நம சிவாய. அசாத்தியத்தை சாத்தியமாக்கி அற்புதத்தை நிகழ்த்தினார் மகாதேவர். நந்தி, எமது சுவாமி எங்கே? நான் அறியேன் தாயே.
பணிகிறேன் தாயே. நான் மகாராஜா ஆயுவின் அரச புரோகிதன். மகாராஜா ஆயுவின் சார்பாக தம் புதல்வியான செல்வி அசோக சுந்தரிக்கு சீரெடுத்து வந்தோம் தாயே. மகாதேவர் எங்கே தாயே? மகாராஜா ஆயுவின் லிகிதம் ஒன்றை நான் தமக்கும் மகாதேவருக்கும் வாசிக்க விரும்புகிறேன். மகாதேவர் கைலாயத்தில் இல்லை. எனினும் தாங்கி வந்த செய்தியை தாம் அன்னையிடம் தெரிவிக்கலாம். ஈசன் மற்றும் அன்னை பார்வதியை பணிகிறேன். அன்னை பார்வதியோடு நிகழ்ந்த உரையாடலின்படி நாங்கள் நகுஷன் மற்றும் அசோக சுந்தரியின் திருமணத்திற்கு ஆயத்தங்களை துவக்கினோம். எங்கள் தரப்பிலிருந்து திருமண சீரையும் அனுப்புகிறோம். இதனை ஏற்க வேண்டுகின்றேன். இனி திருமணத்திற்கான தகுதியை நகுஷன் பெறவே காத்திருக்கிறோம். அதன் பின்னரே திருமணம் நிகழ இயலும். அந்த சுப செய்திக்காக நான் காத்திருக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவைகளை ஏற்க வேண்டுகிறேன் தாயே. தாயே, மகாராஜர் ஆயு மற்றும் மகாராணி பெண் வீட்டார் சீரை எதிர்நோக்கி உள்ளார்கள். இனி விடையளியுங்கள் அன்னையே. பார்வதி, நகுஷனின் வயதை அதிகரிப்பது முரணானதல்லவா? எனினும் அக்கா, நிகுண்டனிடமிருந்து நகுஷனை பாதுகாக்க இதையன்றி வேறு மார்க்கம் இல்லை. அண்ணா, இனி எனது கவலைகளும் விடை பெற உள்ளது. ஏனெனில் அன்னையார் தாமே நகுஷன் பிராயத்தை அதிகரிக்க உள்ளார்கள். மகாதேவா, தமது புதல்வியின் திருமண சீர்கள் கைலாயத்தை அடைந்தன. இருப்பினும் அதனை பெற தாம் இல்லை. தேவி பார்வதி நகுஷனது வயதை அதிகரிப்பதை இயற்கைக்கு விரோதம் என்றீர்கள்.
எனினும் அது எவ்வாறு சாத்தியமாகும்? தேவியே இயற்கையின் ஸ்வரூபம் அல்லவா? எது இயற்கையின் நியதிப்படி நிகழவில்லையோ அது இயற்கைக்கு முரணானதே. பார்வதி இவ்வாறு தீர்மானிக்க அவள் கொண்ட மோகமும் தன்னல எண்ணமுமே காரணமாகும். அது உச்சிதமானதல்ல. ஆகையால் தான் பார்வதியின் இந்த நிர்ணயத்தினை நான் ஆதரிக்கவில்லை. எனினும் மகாதேவா, தேவி பார்வதி நகுஷன் வயதினை அதிகரிப்பார்கள் என அவன் பெற்றோர் நம்புகிறார்கள். இதற்கு தேர்வுதான் என்ன?